ஜீ தமிழ் அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக பன்னீர் மசாலா கறி இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன் உங்களுக்காக. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பன்னீர், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, லவங்கம், பட்டை, கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், மிளகாய் தூள், உப்பு, தயிர், கரம் மசாலா, எண்ணெய். இப்ப எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம பன்னீர் அதை நம்ம எடுத்து பண்ணிருக்கிறோம். ஏன்னா பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பன்னீரை ஃபர்ஸ்ட் ஆயில் விட்டு நம்ம ஃப்ரை பண்ண போறோம். நானு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயணும். காஞ்சதுக்கு அப்புறம் இந்த பன்னீரை போட்டு நம்ம லேசா வறுக்கணும். அதை அதாவது ப்ரௌன், ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. இந்த பன்னீர் எந்த பக்கம் நம்ம போடுறோமோ அந்த பக்கம் மட்டும் லேசா உங்களுக்கு அந்த கலர் மாறினா போதும். பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. அந்த பன்னீர் பார்க்கும்போதே சின்ன சின்னதா கட் பண்ணதுனால ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கும்போதே. இதை கட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில கொஞ்சம் லேசா கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம எடுத்து இதை ஒரு தண்ணியில அதை கொஞ்ச நேரம் அப்படியே போட்டுருந்தோம். இப்ப பாருங்க நல்லா கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. இத ஒரு பவுல்ல இந்த எடுத்து வச்சுனோம். அது அப்படியே இதுல கொஞ்சம் தண்ணி, அது கொஞ்ச நேரம் அந்த பன்னீர் அப்படியே ஊறட்டும். அப்படியே இப்ப இதுல நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, பட்டை, விரிஞ்சி இலை, லவங்கம் ஒரு 2 போட்டிருக்கேன். காரத்துக்கு சின்ன சின்னதா கட் பண்ண பச்சை மிளகாய். இப்போ இதுல தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். இப்போ இதுல இஞ்சி 2 பல்லு, அதே மாதிரி பூண்டு 2த்தையும் அதிலே போட்டுடணும். தக்காளியோட இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டதுனால ரொம்ப ரொம்ப வாசனையோட இருக்கு. இப்ப இதுல நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதுல ஏலக்காய். தக்காளி பாத்தீங்கன்னா ஃபுல்லா நல்லா வதங்கிடும் உங்களுக்கு. அதுக்குள்ள இதுல மஞ்சத்தூள், மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கலாம். அதே போல கரம் மசாலா. இதுல இப்போ நான் தயிர் 2 ஸ்பூன் தயிர் விட்டுருக்கேன். இங்க இந்த பன்னீர் நான் நல்லா முதல்ல எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்து இதை தண்ணியில போட்டுருக்கேன். அதையும் இதுலயே போட்டுக்கணும். பன்னீர் பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த தண்ணியில நல்லா உங்களுக்கு வெந்து பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்துல நல்லா எல்லாம் சேர்ந்து இருக்கும். தண்ணியோட நல்லா இது பண்ணதுனால ஃப்ரை பண்ணி நம்ம சுட சுட போட்டதுனால நல்லா ஊறி இருக்கும். அது இதுல இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா இதையும் கலந்துக்கணும். பாருங்க அந்த எண்ணெயெல்லாம் அழகா அந்த பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் பச்சை மிளகாய். சுவையான பன்னீர் மசாலா கறி உங்களுக்காக தயாரெடுத்து இது நீங்களும் உங்க வீட்டுல கட்டாயம் செஞ்சு பாருங்க. ஒரு வித்தியாசமான கறியை உங்களுக்காக நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இது எப்படி செய்யுதுன்னு திருப்பி உங்களுக்காக நான் சொல்றேன். வானலியில எண்ணெய் விட்டுட்டு கட் பண்ண பன்னீரை அதுல ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண பன்னீரை பவுல்ல போட்டு அதுல தண்ணி விட்டுடுங்க. திருப்பி வானலியில எண்ணெய் விட்டுட்டு அதுல கடுகு, உளுத்தம்பருப்பு, பிரிஞ்சி இலை, லவங்கம், பட்டை எல்லாம் போட்டுட்டு அதுலயே கொஞ்சம் பச்சை மிளகாய், தக்காளி, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு அதையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் அதையும் போட்டு நல்லா திருமாறினதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா கலக்குங்க. அதை நல்லா கலந்ததுக்கு அப்புறம் அதுல தயிர் 2 ஸ்பூன் விட்டு அதுலயே நம்ம பன்னீர் ஊற வச்சதை அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு நல்லா கலங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு பவுல்ல எடுத்து கொட்டி வச்சுட்டு மேல கொஞ்சம் பச்சை மிளகாய் தூவி விட்டீங்கன்னா சுவையான பன்னீர் மசாலா கறி உங்களுக்காக தயாரா எடுத்து